பயிற்சி 3.15 இதில் 23வது சம் பாருங்க. ax + by + c = 0 என்ற சமன்பாட்டினை எந்த நிபந்தனை நிறைவு செய்யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து a ≠ 0, b = 0. ரெண்டாவது வந்து a = 0, b ≠ 0. மூணாவது வந்து a = 0, b = 0, c ≠ 0. அடுத்து நாலாவது பாருங்க, a ≠ 0, b ≠ 0. அதாவது இந்த சமன்பாடை நிறைவு செய்யாதுன்னு கேட்டிருக்காங்க. சமன்பாடுனா நமக்கு ஏற்கனவே தெரியும், மாறியும் மாறிலியும் இருக்கணும். இப்போ பாருங்க, a வந்து 0வா இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் a வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டோம்னா 0 இல்லை அப்படின்னா இப்போ 2xன்னு வச்சுக்கிடுவோமே, ப்ளஸ் b 0வா இருந்தோன்னா அந்த இடத்துல 0ன்னு வரும். அப்போது c = 0. இது வந்து ஒரு சமன்பாடாக தான் வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, a 0வா இருந்து b 0 இல்லாட்டினாலும் இதுவும் ஒரு சமன்பாடாக தான் வரும், ஏன்னா மாறி இருக்கும். அடுத்து மூணாவது பாருங்க, aயும் 0வா இருந்து bயும் 0வா இருந்து c வந்து 0 இல்லை, ஏதாவது ஒரு நம்பர்னா இது வந்து சமன்பாடாக வருமா? வராது. அதாவது ஏதாவது ஒரு மாறி வந்து கண்டிப்பாக வேணும். அப்போது இந்த சமன்பாட்டை நிறைவு செய்யாதுன்னா மூணாவது ஆப்ஷன் தான் சரி. அடுத்து நாலாவது பாருங்க, கீழ்காண்பனவற்றில் எது நேரிய சமன்பாடு அல்லன்னு கேட்டிருக்காங்க. நேரிய சமன்பாடுனாலே நமக்கு தெரியும், படி வந்து 1 இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ax + by + c = 0. ரெண்டாவது வந்து 0x + 0y + c = 0. மூணாவது வந்து 0x + by + c = 0. நாலாவது வந்து ax + 0y + c = 0. இதில் பார்த்தாலே நமக்கு தெரியும், முன்னாடி பார்த்த மாதிரி தான் எக்ஸும் 0வாகி ஒய்யும் 0வா இருந்ததுன்னா இது வந்து சமன்பாடு கிடையாது. அப்போ இதுக்குள்ள மதிப்பு வந்து இந்த ரெண்டாவது இதுதான் ஆன்சர் வந்து, ஏன்னா அவங்க வந்து எது சமன்பாடு அல்லன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்க, 4x + ry - 1 = 0 மற்றும் 2x + ky - 7 = 0 ஆகியவை இணைக்கோடுகளாக அமையும் எனில் k-இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இணைக்கோடு அப்படின்னா தீர்வு கிடையாது. இணைக்கோடுனா தீர்வு கிடையாது. அப்போ இந்த ஃபார்முலால எழுதணும். a1/a2 = b1/b2 not equal to c1/c2. 4/2 = 6/k not equal to -1/-7. இப்போ நமக்கு கேயோட மதிப்பு தான் தேவை, இந்த ரெண்டே எடுத்துக்கிடுவோம். இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 4k = 6 × 12. இப்போ கே தான் தேவை, k = 12. பெருக்கல்ல இருக்க 4 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது வகுத்தல்லாம் மாறும். இப்போ 1 4 3 12, கே மதிப்பு வந்து 3. சமெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சு அவங்க என்ன சமுல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு தீர்வுனா அதுக்கு ஒரு ஃபார்முலா, எண்ணற்ற தீர்வுகள்னா அதுக்கு வேற மாதிரி போடணும், தீர்வுகள் இல்லைன்னா அதுக்கு ஒரு மாதிரி. அடுத்து 26 பாருங்க, கீழ்காணும் நேரிய சமன்பாடுகளுக்கான வரைபடங்களில் எதற்கு தீர்வு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டாவது வந்து இணைக்கோடுகளா இருக்கு. மூணாவது வந்து கோடு மேல கொடுத்துருக்காங்க. நாலாவது வந்து ஒரு புள்ளி வெட்டுது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வெட்டுறதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. இதுக்கு ஒரு தீர்வு உண்டு, இதுக்கும் ஒரு தீர்வு உண்டு. இந்த இதுக்கு வந்து எண்ணற்ற தீர்வு, எண்ணற்ற தீர்வு உண்டு. அவங்க கேட்டிருக்கிறது வந்து எதற்கு தீர்வு இல்லைன்னா இதுக்கு தான் தீர்வு கிடையாது, ஏன்னா இணைக்கோடுகளுக்கு தீர்வு கிடையாது.
அடுத்து 27 பாருங்க, a1 by a2 not equal to b1 by b2 எனில் இங்கு a1x plus b1y plus c1 equal to 0 மற்றும் a2x plus b2y plus c2 equal to 0 ஆகிய சமன்பாடுகளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு தீர்வு மட்டும்தான் உண்டு, ஒரு தீர்வு. அடுத்து 28வது பாருங்க, a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு வந்து தீர்வு இல்லை. இதே இது a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2னா இதுக்கு வந்து எண்ணற்ற தீர்வு உண்டு. சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபார்முலாலாம் கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க.